ஒரு மருத்துவர், அது கொரோனா பீரியட்ல பார்த்த வீடியோ தான். ஆனா இப்பொழுது அதை நான் பதிவிடணும். ஒரு மருத்துவர் வராரு, பேஷண்ட் பார்த்துட்டு வராரு, முதலே ஒரு அடி போட்டாப்ல. அவர் டாக்டர்ங்கிறாரு, முதலே சொல்ல வேண்டியதானே, நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் டாக்டர் நான் டாக்டர் அப்படின்ட்டா வர முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி பேசுறீங்க நீங்க? ஆக்சுவலி எனக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும். பிகாஸ் நான் வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்திருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் திருநெல்வேலியில டிராஃபிக் பார்த்துருக்கேன். போலீஸ் அதிகாரிகளே சில பேருக்கு பயப்படுவாங்க. ஒன் வே இருக்கும், ராங்கா தான் வருவான். கேட்டா நான் அட்வொகேட்டுமா, நான் யாருன்னு தெரியுமாம்பா, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். ஆக மொத்தத்துல யார் மீது இந்த சட்டங்கள், யார் மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னா சாமானியன் பக்கத்துல தான். சத்தியமா அவன் வாய் பேசுறவனா இருந்தா நிச்சயமா நடக்கிறது இல்லை. ஆனா பல இடத்துல குடிச்சு போட்டு போதையில தவறு செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்கின்ற காவல்துறை அதிகாரிகளை நான் சல்யூட் செய்யறேன். ஆனா அதே சமயத்துல அநீதிக்கு துணை போவதை எப்படி ஏத்துக்க முடியும்? சமீப காலத்துல கூட கோர்ட்டு கேள்வி கேட்டதா இல்லையா? அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுடைய கழிவறைகள் மட்டும் குற்றவாளியை அடிக்கடி வலிக்கி விட வைக்குது? என்ன நடக்குது அங்க? இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கோர்ட்டே வந்துட்டு கேள்வி கேட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா பேசி